இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, ஒரு 5 நியூஸ் வந்து இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுல முதல் நியூஸா எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக உரிமையை மீட்கிறதுக்காக உயர்நிலை குழு வந்து தமிழக அரசாங்கம் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பை வந்து இப்போ தற்பொழுது வந்து ஸ்டடி பண்ணி ஒரு ஆய்வு அறிக்கை சமர்ப்பிக்க போறாங்க. சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்னு நீங்க பார்த்தீங்கன்னா 1969ல கலைஞர் சிஎம்மா இருக்கிறப்போ ராஜமன்னார் கமிட்டியை அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. 1969ல தான் இந்த கமிட்டியை அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. 1071ல ரிப்போர்ட் வந்திருக்கும். அந்த ரிப்போர்ட்ல ஒரு 4-5 விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதுல முக்கியமான சொல்லியிருப்பாங்கன்னா மத்திய பட்டியல் அண்ட் மாநில பட்டியலை பத்தி சொல்லியிருப்பாரு. மாநில பட்டியலிருந்து பொது பட்டியலுக்கு நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும். அந்த சப்ஜெக்ட் எல்லாத்தையுமே திருப்பி மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும்னு தான் அந்த ராஜமன்னார் கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ராஜமன்னார் யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் முன்னாள் நிதிக்குழுவின் தலைவராக இருந்தவர். சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் பத்தி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் பத்தி யார் ஆய்வறிக்கை செஞ்சிருப்பாங்கன்னா மொரார்ஜி தேசாய் தான் செஞ்சிருப்பாரு. அவர் எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா 1966ல இந்த கமிட்டி ஆரம்பிச்சிருப்பாங்க. 1969ல ரிப்போர்ட் கொடுத்திருப்பாரு. அந்த மொரார்ஜி தேசாய்க்கு உள்ள கமிட்டி என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஏஆர்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் ரிஃபார்ம்ஸ் கமிட்டின்னு சொல்லுவாங்க. அதுவே சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் பத்தி லாஸ்டா யார் ஸ்டடி பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா பஞ்ச் கமிட்டி தான் லாஸ்ட் கமிட்டியா இருக்கும் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் பத்தி ஸ்டடி பண்ணதுல. தற்பொழுது தமிழக அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் பத்தி இப்ப ஆய்வறிக்கை செய்ய போறாங்க. 3 பேர் கமிட்டியா இருக்க போது இதோட ஹெட்டா யார் இருப்பாங்கன்னா கொரியன் ஜோசப் தான் இருக்க போறாரு. அந்த கொரியன் ஜோசப்ங்கிறது யாருன்னா முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதியா இருந்தவர். இப்ப ஏன் தமிழக அரசாங்கம் வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் பத்தி ஸ்டடி பண்ண போறாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து போடக்கூடிய சில சட்டங்களை வந்து தமிழக அரசுக்கு எந்த நிலைப்பாட்டுல இருக்குன்னு பாக்குறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம முன்னாடி ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்து கன்கரண்ட் லிஸ்டுக்கு சில சப்ஜெக்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும். அதை திருப்பி ஸ்டேட் லிஸ்டுக்கே கொண்டு வரதுக்காக தான் இந்த கமிட்டியை வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஸ்டேட் லிஸ்ட் கன்கரண்ட் லிஸ்ட் நீங்க பாக்குறப்போ ஸ்டேட் லிஸ்ட்ல 61 பவர்ஸ் இருந்துச்சு, 66 பவர்ஸ் இருந்துச்சு ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல. இப்போ எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 61 தான் இருக்கு. 5 சப்ஜெக்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும். எப்போனா 42வது சட்ட திருத்தம் 1976 அப்பதான் ஒரு 5 பவர்ஸ் வந்து பொதுப்பட்டியலுக்கு மாறி இருக்கும். அந்த 5 பவர் என்னன்னு பாத்தீங்கன்னா எஜுகேஷன், ஃபாரஸ்ட், வைல்ட் லைஃப், அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ். இந்த 5 பவர்மே வந்து பொதுப்பட்டியலுக்கு போயிருக்கும். அந்த பொதுப்பட்டியலுக்கு போனா என்ன ஆகும்னா அந்த அதுல உள்ள பவர்ஸ்ல எல்லாத்துலயுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சில சட்டங்களை போடலாம், மாநில அரசும் சில சட்டங்களை போடலாம். அதனாலதான் இப்போ இந்த கமிட்டியை ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க தமிழக அரசாங்கம். எதுக்காகனா ஃபுல்லா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் பத்தி ஸ்டடி பண்றதுக்காக மட்டும்தான். இதோட கமிட்டியின் தலைவர் யாரா இருக்காருன்னா கொரியன் ஜோசப். கமிட்டில எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா 3 பேர் தான். இந்த கமிட்டியோட இடைக்கால ரிப்போர்ட் எப்போ வரப்போகுதுன்னா ஜனவரி 2026ல இதோட ரிப்போர்ட் இடைக்கால ரிப்போர்ட் வரும். முழு ரிப்போர்ட்டும் எப்போ வரப்போகுதுன்னா இந்த 2 வருஷத்துக்குள்ள வந்துடும். செகண்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 15 வந்து டிரான்ஸ்ஜெண்டர் டே வந்து கொண்டாடுவோம். அந்த வகையில தமிழக முதல்வர் வந்து சிறந்த திருநங்கைக்கான விருது வந்து வழங்கியிருக்காங்க. யாருக்கு அந்த விருது வழங்கியிருக்காங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த பொன்னி அவர்களுக்கும் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ரேவதி அவர்களுக்கு தான் இந்த சிறந்த திருநங்கைக்கான விருது தமிழக முதல்வர் வழங்கியிருக்காரு. தேர்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆபரேஷன் சக்ரா 5. இது யார் பண்ணுவாங்கன்னா சிபிஐ பண்ணக்கூடிய ஒரு ஆபரேஷன் நேம் தான் வந்து ஆபரேஷன் சக்ரான்னு வருது. இது எதுக்காக பண்ணுவாங்கன்னா டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணுவாங்க. டிஜிட்டல் அரெஸ்ட்னா என்னன்னா போன் மூலமா ஒரு மக்களை த்ரெட்டனிங் பண்ணாங்கன்னா அதுதான் வந்து டிஜிட்டல் அரெஸ்ட் சொல்லுவாங்க. எந்த ஒரு போன் கால், வீடியோ கால் பண்ணி ஒருத்தவங்கள்ட்ட பணம் படிக்கிற செயல் பண்றது, மிரட்டுறது, இது கூடிய செயல்களை வந்து கண்டிக்கிறதுக்காக தான் இந்த ஆபரேஷன் சக்கராங்கிற ஆபரேஷனை பண்ணாங்க. ஃபோர்த் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ஏர்கிராஃப்ட் உள்ள ஜிபிஎஸ் சிக்னல்லாம் கட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் போயிட்டு இருந்துச்சு. இது இந்தியன் கவர்மெண்ட்டும் சொல்லிட்டாங்க இது வந்து ரூமர் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதுக்காக இப்படி சொன்னாங்கன்னா ரீசெண்ட் டேக்கு முன்னாடி மியான்மர்ல ஒரு எர்த்குவேக் நடந்திருக்கும். அங்க அதிகமான மக்கள் வந்து பாதிப்படைஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு உதவும் வகையில இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஆபரேஷன் பிரம்மா அப்படின்னு ஒரு திட்டத்தின் கீழ் அவங்களுக்கு நிறைய நிவாரண பொருட்கள் வந்து கொடுத்திருப்பாங்க. எது மூலியமா நிவாரண பொருட்கள் அதிகமா போயிருக்குன்னா கப்பல் மூலியமாவும் ஏர்கிராஃப்ட் மூலியமாவும் தான் போயிருக்கும். அந்த ஏர்கிராஃப்ட்ல உள்ள ஜிபிஎஸ் சிக்னல் தான் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஜிபிஎஸ் சிக்னல் கட் ஆனா என்ன ஆகும்னா ஜிபிஎஸ் வழியா தான் நேவிகேஷன் போய் நம்ம ரீச் அடைய முடியும். ஒருவேளை ஜிபிஎஸ் சிக்னல் கட் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து
ஒரு இடத்துல தொலைஞ்சு போக வாய்ப்பு இருக்கு, நம்ம ஏர்கிராஃப்ட ஹைஜாக் பண்ண வாய்ப்பு இருக்கு, உலகத்துக்கு வந்து ஒரு சைபர் அட்டாக் கூட இருக்கலாம். ஆக்சுவலா என்ன சொல்றாங்கன்னா ஜிபிஎஸ் ஸ்பூஃபிங் பத்தி நம்ம சொல்லுவோம். ஜிபிஎஸ் ஸ்பூஃபிங் அப்படின்னா என்னன்னா இது ஒரு ஃபார்ம் ஆஃப் சைபர் அட்டாக் தான். ஜிபிஎஸ் சிக்னலும் கட் ஆயிடும். 5th நியூஸ் என்ன பார்க்க போறோம்னா லா கமிஷனை பத்தி பார்க்க போறோம். இது வரைக்கும் 22 லா கமிஷன் முடிஞ்சிருக்கு. இப்போ 23வது லா கமிஷன்ங்கிறது வரப்போகுது. 23வது லா கமிஷனோட ஹெட்டா யார் இருக்க போறாங்கன்னா முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி தினேஷ் மகேஸ்வரி தான் வர போறாங்க. இந்த லா கமிஷனை பத்தி பார்க்கணும்னா லா கமிஷன் இட்ஸ் நாட் ஏ கான்ஸ்டிடியூஷனல் பாடி. இது வந்து நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. இதுக்குன்னு வந்து ஒரு ஆர்டிகல் ஒதுக்கவே இல்லை. அதே மாதிரி ஸ்டாட்யூட்டரி பாடி கிடையாது. இது சட்டப்பூர்வ அமைப்பும் கிடையாது. லா கமிஷன்ங்கிறது ஒரு பியூர்லி அட்வைசரி பாடியா தான் இருக்கும். யாருக்கு இருப்பாங்கன்னா லா மினிஸ்ட்ரி கீழே தான் இது இயங்கும். லா கமிஷன் எப்படி வரும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி தான் இந்த லா கமிஷன்ங்கிறது வரும். லா கமிஷன் பத்தி பார்க்கணும்னா எப்படி இந்தியாவுக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னா 1833 சார்ட்டர் ஆக்ட் அது கீழே தான் வந்து இந்த லா கமிஷன்ங்கிறது வரும். யாரு வருவா ஃபர்ஸ்ட் எப்படி கொண்டு வருவாங்கன்னா 1834ல லார்ட் மெக்காலே தான் லா கமிஷனை கொண்டு வருவாங்க. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் யார் வருவார்னா என்சி சேத்தல்வாட் 1955ல லா கமிஷனை கொண்டு வர்றாரு. அவர் தான் முதல் சேர்பர்சனும் இருப்பாரு லா கமிஷனுக்கு. சேத்தல்வாட் பத்தி பார்க்கணும்னா அவர் ஃபர்ஸ்ட் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. லா கமிஷனை பத்தி பாத்தீங்கன்னா அது வந்து நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி தான். பட் ஆனா ஒரு டிபிஎஸ்பிய ரிலேட் பண்ணியே வரும். எப்படி இன்டைரக்டா ரிலேட் பண்ணுனா ஆர்டிகல் 39A இன்டைரக்டா ரிலேட் ஆகுது. ஆர்டிகல் 39A என்ன சொல்லுதுன்னா இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு சமமான நீதியும் அதே மாதிரி ஏழை மக்களுக்கு இலவச சட்ட ஆலோசனையும் தரணுங்கிறத ஆர்டிகல் 39A டிபிஎஸ்பி சொல்லுது. இதை இன்டைரக்டா ரிலேட் ஆகக்கூடியதுதான் இந்த லா கமிஷன்ங்கிறது. லா கமிஷன்ல மொத்தம் 277 விதி இருக்கு. அது எது அந்த லா கமிஷனோட விதி எதை பத்தியா இருக்குன்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்டோட எலெக்ஷனு, லோக்சபா எலெக்ஷனு அதை பத்தி இருக்கும். அப்புறம் வந்து மரண தண்டனைய இருக்கக்கூடாது அப்படின்னு லா கமிஷன் சொல்லும். மொத்தமா 277 விதி வந்து லா கமிஷன்ல இருக்கு. இப்ப 23rd லா கமிஷன்ல ஹெட்டா யார் இருக்காங்கன்னா முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி தினேஷ் மகேஸ்வரி அவர்கள் தான் தொடர போறாங்க. அவங்களோட பதவி காலம் பாத்தீங்கன்னா 3 வருஷம் தான். தேங்க்யூ.